தேவி சீரியல்ல இப்போ ராட்டகாசம்னு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். வீசிங் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். இந்த விசாரணைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போணும்னு சொல்லிட்டு, நம்ம அதிகாரி வேக வேகமா போறாங்க. வேற யாரும் இல்ல. நம்ம துர்கா தான் வந்து போயிட்டுருக்காங்க. சூர்யா வந்து யோசிக்கிறாங்க. அவங்க வாய தொறந்து சொல்லிட்டா, எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு, கார் எடுத்துட்டு வராங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இதுக்குன்னு தனியா கார் வாங்கி வச்சிருக்காரு. நம்ம சூர்யா. அந்த கார தான் எடுத்துட்டு மாசா வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. நின்னோனே எதார்த்தமா ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க. என்னது கர்ச்சீப் கட்டியிருக்காப்லயே சந்தேகமா இருக்கேன்னோனே, ஃபோன் அடிக்கிறாங்க. "நீ வரப்போறியா இல்லையா?" அப்படின்னோனே, "சார் நான் கிளம்பிட்டேன் சார்ன்னு" சொல்லிட்டு வீட்ட பூட்டிட்டு அப்படியே பையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வராங்க. "சார் சீக்கிரம் போலாம் சார். அவங்க வராங்கன்னு தகவல் சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொன்னோனே, கார் எடுத்துட்டு மாசா வந்து போயிட்டாங்க. நம்ம சூர்யா மட்டுக்கும் பின்னாடியே வந்து நம்ம துர்கா வந்து நிக்கிறாங்க. நின்னோனே, "என்னடா அது எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வாங்கிரலாம்ன்னு" சொல்லிட்டு சந்தோஷமா கார விட்டு இறங்குறப்ப, வீடு பூட்டி இருக்கு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு இருக்கும்போது, என்ன பண்ணலாம்? சரி அக்கம் பக்கத்துல விசாரிப்போம். நீங்க போய் அந்த பக்கம் கேளுங்க. இந்த வீட்ல இருக்கிற நபர் எங்க போனாங்கன்னு. ஒருத்தர் பார்த்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க கிட்ட எதார்த்தமா துர்கா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன மேடம் திடீர்னு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கீங்கன்னு?" அவர் வந்து பேசும்போது, "இந்த வீட்ல இருந்த நபர் யாரு?" ஃபோட்டோவ காட்டுறாங்க. "இவர் இப்பதான் கார்ல ஏறி போனாரு." "என்னது? கார்ல ஏறி போனாங்களா? கார்ல யார் இருந்தாங்கன்னு நீங்க பார்த்தீங்களா?" "இல்ல மேடம். அவரு கர்ச்சீப் வந்து கட்டியிருந்தாப்ல. கார் வந்து நின்னோனே ஃபோன் அடிச்சாப்ல. டக்குன்னு வந்து கிளம்பிட்டாங்க." "என்னது ஃபோன் அடிச்சாங்களா? சரிங்க. ரொம்பவே தேங்க் யூ. மேடம் நான் எந்த உதவியும் பண்ணல. ஃபோன் அடிச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது வரைக்கும் போதும்." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் பார்த்துக்கிறேன். உங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில்லாம் குடுத்துருங்கன்னோனே, அதே மாரி கான்ஸ்டபிள் வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. தேங்க் யூ மேடம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. ஒரு ரூமுக்கு. அந்த ரூம்ல இருக்கிற எல்லாரும் வந்து கேட்குறாங்க, "என்ன மேடம் பிரச்சனை? இப்ப யாரோட நம்பர் தரப்போறீங்கன்னோனே, நான் இப்போ ஒரு ஃபோன் நம்பர் தரப்போறேன். இப்ப சமீபத்தில ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள, அதாவது ஒரு 15 நிமிஷங்களுக்குள்ள தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்து பார்த்து சொல்லுங்க. எந்தெந்த நம்பர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் டீட்டெயில்லாம் என் செல்லுக்கு வந்து அனுப்பிச்சிரணும். அது மட்டும் இல்லாம, இப்ப அந்த நம்பர் எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்கணுங்கிற" மாரி கேட்குறாங்க. உடனே சூர்யா வந்து யோசிக்கிறாங்க. "நான் இப்ப துர்காவா இருந்தா என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயம் நம்பர வச்சு தான் கண்டுபிடிப்பா. நம்ப வேற இவர் ஃபோனுக்கு வந்து கால் பண்ணியிருக்கோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கும்போது, நீங்க உங்க ஃபோன வந்து ஆஃப் பண்ணுங்கங்கிற மாரி சூர்யா வந்து சொல்லிடுறாங்க. 2 பேரும் அதே மாரி ஃபோன வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. உடனே அவங்க செக் பண்ணி பார்த்தா, "மேடம், இப்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்க முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தீங்கன்னா, கரெக்ட்டா இருந்திருக்கும். அவங்க ஃபோன வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த லொகேஷன்ல தான் நோக்கி போயிட்டுருக்காங்க." அப்படின்னு சொன்னோனே, "வேகமா வண்டி எடுத்துட்டு போங்க. அந்த காரோட கலர் எப்படி இருந்துச்சு? என்ன நம்பருங்கிற மாரி கேட்டு ஓரளவு தெரிஞ்சுக்கிறாங்க. கலர மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா, நம்பர் சரியா பார்க்கல மேடம். சரின்னு சொன்னதுனால, மாசா வந்து நம்ம துர்காவும் வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா வந்து ஆஃப் பண்ண இடத்துலேருந்து எங்க வந்திருக்கோம் தெரியும். அப்பனா நம்ப யூ டர்ன் அடிச்சும் போ முடியாது. அந்த லொகேஷன் நோக்கி தான் நம்ப துர்காவும் வந்துகிட்டு இருப்பா. சரி லெஃப்ட் இல்ல ரைட் வந்து கட் பண்ணி வேற ரூட் பக்கம் போவோம்ன்னு சொல்லிட்டு, சல்லுன்னு லெஃப்ட் பக்கம் வந்து திரும்பி சூர்யா மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. செம புத்திசாலித்தனமா சூர்யாவும் மல்லு கட்டி எவ்வளோ யோசிக்க முடியுமோ, அவ்வளவு தெள்ள தெளிவா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா, துர்காவால ஒரு கட்டத்துக்கு மேல வண்டி நேரா போயிருக்குமா? இல்ல லெஃப்ட், ரைட் ஏதாவது போயிருக்குமா? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, சூர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இனிமேட்டு நம்ம எங்க போனாலும் கார் கலர வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, நம்ப ஜங்ஷன தாண்டி முடியாது. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு, கார ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருக்கு போல. அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு, "என்ன சார் இப்ப பண்ண போறோம்?" இப்ப வேற ஒரு கார்ல போறோம்ன்னு சொல்லிட்டு, வேற ஒரு கார்ல சூர்யாவும் அவங்களும் வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. இந்த நபர் வந்து எந்த கார்ல போறாங்கன்னு பாருங்க. அந்த கார் கலர் இந்த கலருங்கிற மாரி சொன்னோனே, சூர்யா தான் கார் கலர தான் மாத்திட்டாங்களே! அவங்க பாட்டுக்கு ஜம்முன்னு அடுத்த இடத்துக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. துர்காக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் வெயிட் பண்றாங்க. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்றாங்க. மேடம் நீங்க சொன்னதுலேருந்து 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நாங்களும் தேடிட்டோம். எந்த இடத்துலயும் அவங்க இந்த கார் வந்து வரவே இல்ல. அப்பன்னா அவங்க இந்த சர்க்கிள்குள்ள தான் இருக்கணும். இல்லாட்டி வேற வண்டியில போயிருக்கணும் மேடம் அப்படின்னு சொன்னோனே, நிச்சயம் அவன் வேற வண்டியில தான் போயிருப்பான். எல்லாத்தையும் நம்பள விட ரொம்பவே புத்திசாலித்தனமா யோசிக்கிறானே! ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன யோசிக்கிறோங்கிற விஷயத்த முன்கூட்டியே கணிச்சுட்டான். இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, வெள்ள வேட்டி, வெள்ள சட்டை இருக்காருல்ல, அவங்க பையன் விசாரணைய தானே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க துர்கா. அவங்க வந்து கமிஷனர பார்க்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "என்ன சார், நீங்க தான் பொறுப்பா வந்து அந்த பொண்ணுகிட்ட குடுக்கலான்னு சொன்னீங்க. அந்த பொண்ணும் கெட்டிக்காரத்தனமா எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாம் ஓகே. ஆனா, ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்களான்னு பார்த்தா, நம்ப குடுத்தே 2 வாரம் கிட்ட ஆச்சு.
ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு அடி கூட மூவ் பண்ணவே முடியலையேங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க உடனே, சார் பொறுமையாக இருங்க சார், நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு, துர்கா நீ டக்குன்னு எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து வர சொல்கிறாங்க. உடனே நம்ம துர்காவும் ஆஃபீஸுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் தான் சார் ஏதாவது பேசி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களா, இல்லை என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது துர்கா வந்து வந்து நிற்கிறாங்க. வரலாமாங்கிற மாதிரி கேட்ட உடனே உள்ளே போயிட்டு, துர்கா அது மாதிரி வந்திருக்காங்க, அவங்கள உள்ளே அனுப்பலாமையா அப்படின்னு கேட்கும்போது, உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஐயா கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னே திருப்பியும் துர்கா வந்து அந்த ரூமுக்குள்ள வந்து நிற்கிறாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும், இந்த விஷயத்தில் ஏன் ரொம்ப வந்து மந்தமாக செயல்பட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சார் அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம துர்கா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னது புத்திசாலித்தனமாக இருக்காங்களா, இது பதில் இல்லையம்மா, நீங்கள் கண்டுபிடிச்சி நல்லபடியாக எல்லாத்தையும் சொல்லணும் தான் நான் உங்ககிட்ட வந்து பொறுப்பாக கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஏன் இந்த விஷயத்த கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க, இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இதை பற்றி தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபைலே வந்து எடுத்துகிட்டு போகிறப்ப அவங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இவங்க உண்மையிலே கண்டுபிடிப்பாங்களா இல்லை ஏதாவது ஒன்று இந்த விசாரணையை பண்ணாமல் இருக்காங்களான்னு தெரியலன்னு அவங்க ஒரு வார்த்தையை விட்டாங்க. உங்கள் இடத்துல இருந்திருந்தா நானும் அப்படி தான் சார் சொல்லியிருப்பேன்னு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம துர்கா. நான் கண்டுபிடிச்சதெல்லாம் காட்டுறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஃபைலே காட்டுறாங்க. இவங்க பையன் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. முதல்ல அந்த இடத்துக்கு போனோம் பாருங்கள், பக்கத்தில் ஒரு வாட்ச் இருந்துச்சு. அந்த வாட்சை தேடி நாங்கள் அடுத்தது போனோம். அந்த இடத்துல முன்கூட்டியே அந்த ஒரு நபர் வந்து போயிட்டாங்க. சரி, அடுத்தது என்ன நடந்துச்சு, அங்கே கேமராலாம் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி அந்த கதையும் சொல்கிறாங்க. அவன் எனக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்து அந்த குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ்னு சொல்லி அதுவும் காட்டுறாங்க. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ணீங்க, இவங்களோட காதலியை பிடிச்சி விசாரிக்கலான்னு பார்த்தா அவங்க கடைசியில் வந்து பேசியிருக்காங்க அவங்க கூட. ஆனால் அவங்களும் எதுவும் பதில் வந்து என்கிட்ட சொல்லலை சார். இப்போ கூட எதுக்காக நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு நபர் பற்றி இருக்கிற டீட்டெயில்லாம் சொல்கிறாங்க. இவங்க சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்னாச்சு, நான் வந்து போய் பார்க்கறதுக்குள்ள ஒருத்தர் காரில் வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிடுறாப்புல அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இப்படியெல்லாம் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வீடியோ ஆதாரத்தை காட்டுறேன்னு சொல்லி ஆப்போசிட்டில் இருந்த ஒரு கடையிலேருந்து வீடியோ ஆதாரத்தை எடுக்கிறாங்க. இது மாதிரி இவங்க வந்த நேரமும் அதுக்கப்புறம் இவங்க பதிவாயிருக்கு, இவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறதும் வந்து பதிவாயிருக்கு. இந்த கார் நம்பரை வச்சு ஈஸியாக பிடிச்சிருக்கலாமே வெள்ளை வெட்டி உள்ள சட்டை கேட்கும்போது, ஆமாலாம் பண்ணியிருக்கலாம்ல சார். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஃபோன் அடித்து இந்த நம்பர் எல்லாம் சொல்லியிருக்கேன். அவன் புத்திசாலித்தனமாக வேற ஒரு காரில் வந்து போயிட்டாங்க. நான் ஒரு 2 மணி நேரமாக வந்து சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டு வந்துட்டேன் சார். இவ்வளோ விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்துக்கங்க. நான் ஒன்றும் சும்மாலாம் வந்து டீல் பண்ணல சார். உண்மையை கண்டுபிடிக்கணும், நிரூபிக்கணும் தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன்னு பேசுகிறாங்க.